price list price list எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம், ரெகுலர் கஸ்டமருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீலர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது தான் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஓகே, Rahul and Co. purchased the following furnitures from manufacturer. Okay, invoice number RP236. எவ்வளவு percentage GST applicable ஆகுது? 12%. ஸோ Rahul and Co. அவங்க என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 12%. ஓகே, ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, குஷன் சேர் 700 NAS 175. ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சேர் 700 NAS 115, 12% GST applicable ஆகுது. ஓகே, ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்ற நேமில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் இல்லையா. லெட்ஜரில் மேனுஃபேக்சரர். ஓகே, இவங்க நம்மளுடைய சப்ளையர். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ச்சேஸ் லெட்ஜர் தேவை இல்லையா. பர்ச்சேஸ் அட் 12% நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் எஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணிவிட்டு 12% டைப் பண்ணுங்கள். சிஜிஎஸ்டி 6%, எஸ்ஜிஎஸ்டி 6% ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும். இட்ஸ் நாட் சர்வீசஸ் குட்ஸ், ஸோ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறனால அஃப்கோர்ஸ் இன்புட் சிஜிஎஸ்டி இல்லையா. சிஜிஎஸ்டி அட் 6%. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் டேக்ஸ், நார்மல் ரவுண்டிங் 1 ரூபி ரவுண்ட் பண்ணுறேன். சரிங்களா, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அட் 6%. அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி, ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் நார்மல் ரவுண்டிங் வந்து 1 கொடுத்து அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் குரூப் போயிடுவோம். என்னென்ன ஐட்டம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். குஷன் சேர், கம்ப்யூட்டர் சேர், இது ரெண்டுமே ஃபர்னிச்சரில் வருது இல்லைங்களா. ஸோ நான் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஷுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பி ஆடட் எஸ் கொடுக்குறேன். செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுத்துட்டு டேக்ஸபிள் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 12% கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குஷன் சேர் அண்டர் ஃபர்னிச்சர்ஸ் கீழே வருது. இந்த இடத்துல அவங்க வந்து நம்பர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஆல்ட் சி கொடுத்து யூனிட்ஸ் க்ரியேஷனில் நாஸ் ஃபார்மல் நேம் நம்பர்ஸ் நாஸ் யூனிக் கோட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டி செட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சேர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து லெட்ஜர் போயிருங்க, அதெல்லாம் க்ரியேட் போயிட்டு ஸ்டாக் ஐட்டத்தில் கம்ப்யூட்டர் சேர் அண்டு ஃபர்னிச்சர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வவுச்சர் போட போகிறோம். வவுச்சர்ஸ் போயிருங்க, இதில் பர்ச்சேஸ் வவுச்சர் RP236, இன்வாய்ஸ் நம்பர் RP236 இல்லையா. பார்ட்டி நேம் மேனுஃபேக்சரர் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பர்ச்சேஸ் அண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குஷன் சேர் 700, ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 175. ஓகே, யா. தென் கம்ப்யூட்டர் சேர் 700, ரேட் பார்த்தீங்கன்னா 115. செக் பண்ணிடலாம். யா, அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா input CGST, input
GST calculate பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட்டு purchase பண்ணிட்டோம். Next entries, Rahul and Co. fixes separate price list for dealer customer. First வந்து price list யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீலர் கஸ்டமர். ஓகே, ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. குஷன் சேர் 15க்குள்ளே வேண்டுனாங்க, 0 1 to 15 வேணுனாங்கன்னா ரேட் வந்து 120, நோ டிஸ்கவுண்ட். இதே 15ல இருந்து 35 வேண்டினாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110, 10 rupees வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் 1% டிஸ்கவுண்ட். 35 ஆன்வர்ட்ஸ் வேணுனாங்கன்னா 100 வந்து ரேட் அண்ட் 1.5 டிஸ்கவுண்ட். இதே கம்ப்யூட்டர் சேருக்கு 1லேருந்து 15க்குள்ளே வேணும்னா 150, நோ டிஸ்கவுண்ட். 15லேருந்து 35க்குள்ளே வேண்டினாங்கன்னா 135 அண்ட் with 1% டிஸ்கவுண்ட். 35க்கு மேலே வேண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 110 and 2%. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனேபிள் மல்டி ப்ரைஸ் லெவலுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஓகே, எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம க்ரியேட்டில் போனோம் அப்படின்னா ப்ரைஸ் லெவல்ஸ் இருக்குது பாருங்களேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரைஸ் லெவல் வேணும், ஓகேனா டீலர் ப்ரைஸ் அண்ட் ரீடைலர் ப்ரைஸ். ஓகே, ஹோல்சேலர் ப்ரைஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ப்ரைஸ் லிஸ்ட் ஸ்டாக் group. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு டீலர் ப்ரைஸ். ஓகே, 1 ஏப்ரல்லேருந்து அப்ளிகபிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு செட் பண்ண போகிறோன்னா குஷன் சேருக்கு. ஓகே, ஸோ லெஸ் தென் 15 எவ்வளோ அமௌண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 120 இல்லையா, 120, நோ டிஸ்கவுண்ட். 15 to 35 hours 1110 with 1% டிஸ்கவுண்ட். 35 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதுவும் டைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. 100 and 1.5%. ஓகே, ஸோ இது வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சேருக்கு அதே மாதிரி 15 வரையும் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 150 அண்ட் நோ டிஸ்கவுண்ட். 15லேருந்து 35 வரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 135, 1% டிஸ்கவுண்ட். 35 ஆன்வர்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1110 ப்ளஸ் 2% டிஸ்கவுண்ட். ஓகே, இதை சேவ் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து ரீட்டைலர் ப்ரைஸுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து குஷன் சேர் இல்லையா, குஷன் சேருக்கு லெஸ் தென் 15 அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணிடலாம். ரீட்டைலர் கஸ்டமர் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 15 வந்து 140 இல்லையா, நோ டிஸ்கவுண்ட். தென் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 35 125. ஓகே, 35 வந்து 125, 0.5%. ஓகே, 35 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 115 with 1% டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சேருக்கு 15 hours வரையும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 180. தென் 15லேருந்து 35 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 35 தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுடைய ஸ்டோருக்கு என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் 100 கொடுக்கலாம், 100 வரையும் வேணுன்னா இவ்வளவு, 200 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து டெமோக்காக உங்களுக்கு 35 போடுறேன். ஓகே, ஸோ 165 0.5%. ஓகே, 35 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 150, 1%. ஸோ இப்போ நம்ம என்ன செட் பண்ணிட்டோம், ரீட்டைலர் ப்ரைஸ் ப்ளஸ் டீலர் ப்ரைஸுக்கு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் செட் பண்ணிட்டோம். இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இப்போ சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஒருக்கா செக் பண்ணிடலாம். ரீட்டைலர் ப்ரைஸுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டீலர் ப்ரைஸுக்கும் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வவுச்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னா மீனா அண்ட் கோ. ஓகே, ஆஸ் பர் டீலர் ப்ரைஸ் மெத்தடில் சேல்ஸ் பண்ணுறோம். GST 12%. ஓகே,
குஷன் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 380 நாஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். 12% வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது as per டீலர் ப்ரைஸ் மெத்தடில். ஏன்னா இங்கே ஏன் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் அங்கே ப்ரைஸ் செட் பண்ணிட்டோம் இல்லையா, ப்ரைஸ் வித் டிஸ்கவுண்ட்டோடு நம்ம செட் பண்ணியிருக்கனால நீங்கள் இங்கே ப்ரைஸ் லிஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு கேல்குலேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஷன் ஷேர் வவுச்சர்ஸ் போயிருங்க, சேல்ஸ் வவுச்சர் இல்லையா. ஸோ சேல்ஸில் மீனா அண்ட் கோ ஆல் டு சி கொடுத்து மீனா அண்ட் கோ இவங்க நம்மளுடைய கஸ்டமர். சன்ஜி டெப்டார்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இவங்களுடைய ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் டீலர் ப்ரைஸ். ஓகே, டீலர் ப்ரைஸ் மெத்தடில் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன சேல்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆல் டு சி கொடுத்துட்டு சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அண்டர் சேல்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம சேல்ஸ் டேக்ஸபிள் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12% இல்லையா. ஸோ கூட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ், அதில் குஷன் ஷேர் 380 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அதோட ஆட் ஆயிரும். ஸோ 380 அப்படின்னு சொல்லும்போது டீலர் ப்ரைஸ் மெத்தடில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு ஒருக்கா பார்த்துடலாம். டீலர் ப்ரைஸ் இது ரீட்டைலர், ஹியர் டீலர் ப்ரைஸ். ஓகே, என்ன வேண்டியிருக்காங்க, குஷன் சேர் 380. அப்போ குஷன் சேர் 380 35க்கு மேலே இருக்குங்களா, அப்போ என்ன ரேட் அப்ளை ஆகும், 100 ப்ளஸ் 1.5% டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ பாருங்கள் ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சிங்களா, 100 ப்ளஸ் 1.5 அந்த டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு ஆட் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் காலம் வியூ ஆகலை, காரணம் என்னென்னா நம்ம ஆக்டிவ் பண்ணலை. ஸோ F11 போயிட்டு இங்கே யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்களா இங்கே காமிக்கும். ஓகே, காமிக்கல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சேர் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400. ஸோ கம்ப்யூட்டர் சேர் வந்து 400 பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நம்ம ஒருக்கா செக் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர் சேர் வந்து டீலர் ப்ரைஸ் தான் இல்லையா, 400னா 35 நாஸ்க்கு மேலே, அப்போ 1110 1102 2%. ஸோ பார்ப்போம். சாரி, இங்கே நான் வந்து டீலர் ப்ரைஸாக இல்லை என்னென்னு செலக்ட் பண்ணலை, அதனால் உங்களுக்கு காமிக்கலை. ஓகே, யா இந்த இடத்துல டீலர். ஓகே, ஸோ இப்போ கீழே காமிச்சிருக்கும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1102 2%. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரைஸ் லிஸ்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணாமல் நம்ம சேவ் பண்ணிட்டோம். வெரி சிம்பிள். பேஜ் அப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா, இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ப்ரெஸ் பண்ணி அவுட்புட் சி ஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணலை. ஸோ ஆல் டு சி கொடுத்துட்டு அவுட்புட் சி ஜிஎஸ்டி அட் 6%. ஓகே, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டேக்ஸ் நார்மல் ரவுண்டிங் அண்ட் நாட் அப்ளிகபிள் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ கால்குலேட் ஆகிடுச்சிங்களா. அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அட் 6% இல்லையா. ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் நாட் அப்ளிகபிள் சேவ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டேக்ஸும் போட்டுட்டோம். ஓகே, வித் ஜிஎஸ்டியோட நம்ம அந்த என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி sold Rita stores the following items as per retailer price. The same GST applicable for Rita stores. Okay, so cushion chair பார்த்தீங்கன்னா 75 நாஸ், கம்ப்யூட்டர் சேர் 85 நாஸ். ஸோ ரீட்டைலர் ப்ரைஸ் மெத்தடில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரீட்டைலர் ப்ரைஸில் என்ன ப்ரைஸ் வித் டிஸ்கவுண்ட் செட் பண்ணோமோ அது இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ வவுச்சர்ஸ் சேல்ஸ் வவுச்சர் ரீட்டா நம்மளுக்கு கிடையாது இல்லையா. ஸோ ரீட்டா சாரி ஆல்ட் சி கொடுத்துருங்க. இந்த இடத்துல அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா ரீட்டா ஸ்டோர்ஸ். ஸோ ரீட்டா ஸ்டோர்ஸ் அண்டு சன்ஜி டெப்டாஸ் இந்த இடத்துல சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதில் ரீட்டைலர் ப்ரைஸில் அப்ளிகபிள் ஆகுது. அவங்களுடைய குஷன் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
குஷன் சேர் 75 ஓகே 75 போட்டோடனே உங்களுக்கு வித் டிஸ்கவுண்ட்டோட கேல்குலேட் ஆயிரும். அடுத்து கம்ப்யூட்டர் சேர் பார்த்தீங்க அப்படின்னா 85 ஓகே ஆஸ் பர் ரீட்டைலர் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்குரிய ஜிஎஸ்டி அவுட்புட் சி ஜிஎஸ்டி அவுட்புட் இஸ் ஜிஎஸ்டி ஓகே இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க.